குகை மனிதன் மற்றும் நெருப்பின் ரகசியம். பழைய காலத்தில் குகைகளில் வாழும் மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் வனங்களில் விலங்குகளை வேட்டையாடி மரங்களின் பழங்களை கொண்டு வாழ்ந்தனர். அந்த காலத்தில் நெருப்பை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த குழுவில் ஒரு குகை மனிதன் இருந்தான். அவனுடைய பெயர் குகா. அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன். ஒரு நாள் அவன் தன் நண்பர்களுடன் கல்லுடன் விளையாடினான். பின்னர் அவர் கல்லில் ஒரு பரிசோதனை செய்தான். கல் ஒன்றை வேறொரு கல்லுடன் பலமாக தட்டிய போது சிறு மின்னல் ஒன்று உண்டானது. இதில்தான் நெருப்பு பிறக்க வாய்ப்பு இருக்கிறது என்று எண்ணினான். வனத்தில் காய்ந்த இலைகளின் பலமுறை முயன்றான். திடீரென்று ஒரு தீ எழுந்தது. அனைவரும் அதனை பார்த்து அதிர்ந்தனர். நாம் குளிரில் நடுங்காமல் இருக்க இது உதவும். இரவில் வெளிச்சமாக இருக்கும். ஆபத்து வந்தால் பாதுகாப்பாக இருக்கும் என்று குகா மகிழ்ச்சியுடன் சொன்னான். ஒரு நாள் டைனோசர் அவன் காட்டிற்கு வந்தது. எல்லோரும் வேகமாக ஓடினார்கள். அந்த நேரத்தில் குகா அந்த டைனோசருக்கு எந்த பயமும் இல்லாமல் நெருப்பை காட்டினான். டைனோசர் பயந்து ஓடிப்போனது. அன்றிலிருந்து குகா தனது கூட்டத்திற்குள் மிக பெரியவனாக மதிக்கப்பட்டான். நெருப்பின் சக்தி அனைவருக்கும் புது பயணத்தை கொடுத்தது. ஆர்வமும் முயற்சியும் இருந்தால் எதையும் கண்டுபிடிக்கலாம். ஒருவரின் சிந்தனை ஒரு சமுதாயத்தையே மாற்றும். Please like, subscribe, and share.